ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான காடை கிரேவி தாங்க பார்க்க போகிறேன். அதுக்கு முதல்ல இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிடலாங்க. அடுத்ததாக ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு அரிசி, கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வணக்கிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லிலாம் இருக்குது இல்லைங்களா, அதை முதல்ல அரைச்சிக்கலாம். அடுத்ததாக அதுலேயே இந்த தக்காளி, தேங்காய் இதெல்லாம் நம்ம வணக்கி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அடுத்ததாக இதுலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லிலாம் சேர்த்து அந்த கலவையை இதில் கலந்து இதில் கறி மசாலும் நம்மளோட பியோர் மசாலா டேஸ்டி கரம் மசாலாவும் ஆட் பண்ணால் ஒரு சூப்பரான காடை கிரேவி ரெடி.